அனைத்து தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது நாம் தமிழர் கட்சி நடத்தியிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம், அது பத்தின பாண்டியோட கருத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இதுதான் கொள்கை கூட்டம் அப்படின்னும், நாம் தமிழர் கட்சியினால் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாவீர் நாள் பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது, ஒவ்வொரு கட்சியினருமே பார்த்து பொதுக்கூட்டம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, தற்போது நடந்திருக்கு. இது மட்டும் அல்லாம, இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்த ஒவ்வொரு நபர்களுமே அந்த பொதுக்கூட்டம் முடியிற வரைக்கும் அமைதியாக, பொறுமையாக கேட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்கள் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு விசில் சத்தம் இல்லாம, ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாம, உண்மையிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை மட்டுமே அமர்ந்து கேட்டதுனாலேயே, இந்த பொதுக்கூட்டத்தை பத்தின பேச்சுக்கள் பார்த்தீங்கன்னா, தற்போது தமிழ்நாட்டில் அதிகமாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் தற்போது ஆரம்பிச்சு ஒவ்வொரு கூட்டங்கள் நடக்கும்போதும் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தும். கூட்டம் நடக்கும்போது விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த கட்டுப்படுத்தாம அவர் பாட்டுக்கு ஆடியோ லான்ச் பேசுற மாரி பேசிட்டு இருக்காரு. அப்படிங்கிற விமர்சனம் தான் அதிகமா வந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதற்கு ஏற்றவாறு தான் தமிழக வெற்றி கழகத்துடைய எல்லா பொதுக்கூட்டங்கள், அவருடைய ரோட் ஷோ முதற்கொண்டு விஜய் வந்தாலே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஜய் தொண்டர்களும் அவங்களுடைய அரசியல் பயணத்த மறந்துட்டு ஒரு ரசிகர்களாக மாறிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் தான் தற்போது எழுந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள தான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இவ்வளவு உயிர்கள் பறிபோனாலும் அதற்கு அவர் ஒரு துளியும் பொறுப்பேத்துக்காம, இது திமுகவுடைய சதி அப்படின்னு இப்போ வரைக்கும் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. விஜயுடைய ரசிகர்கள் பல பேர் கூட விஜயோட அரசியல் மேல ஒரு பெரிய ஈடுபாடு இல்லாம தான் இருந்துட்டு இருக்காங்க. எல்லா இடத்திலேயும் பதிவுகளையும் அப்படிதான் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க தற்போது பாண்டே அவர்கள் நாம் தமிழர் கட்சியோட பொதுக்கூட்டத்த பார்த்தீங்களா? அப்படின்னு நெறியாளரை கேட்டதும், ஒரு கொள்கை கூட்டம், ஒரு அரசியல் கூட்டம் அப்படின்னா உண்மையிலேயே அப்படிதான் நடக்கணும் அப்படின்னும், அந்த இடத்துல கூடுறவங்க 50 பேர் ஆகட்டும், 50,000 பேர் ஆகட்டும், அத்தனை பேரையும் கட்டுக்கோப்பாக வழிநடத்தி, அங்க இருக்கிறவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்ற இருக்கும் இடத்திலேயே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்யறதுனாலேயே, நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்கூட்டம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வரவேற்பை பெற்று வருகிறது என பாண்டே அவர்கள் தற்போது கூறியுள்ளார். அரசியல்வாதிகளாகட்டும், அதற்கு பிறகு ஒரு நடிகர்களாகட்டும், யாராக இருந்தாலும் கூட்டத்தை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படின்னு சீமான் அவர்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா, முழுக்க சீமான் அவர்கள் குறித்து பெருமையாக பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். தேங்க் யூ.